अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् चेमुळी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்தாச்சாரியர் என்று போற்றப்பெறுகின்ற வேதாந்த தேசிகன். தேசிகன் என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒரே பொருளையுடைய வெவ்வேறு சொற்களவை. ஆச்சாரியா என்கிறது தான் தேசிகா என்றும் வருகிறது. ஆயினாலே வேதாந்தாச்சாரிய வரியோமே என்று அவருடைய தனியனிலே அவரை வேதாந்தாச்சாரியர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாந்த தேசிகம் வந்தே என்றும் அவருடைய தனியனிலே வேதாந்த தேசிகன் என்றும் அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேதாந்தவாசிரியர் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகன். அவனை குறித்து அருளி செய்த அற்புதமான ஸ்தோத்திரங்கள் 2. அதிலே ஒன்றுதான் அச்சுத சதகம் என்கிறது. அதை இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த அச்சுத சதகம் என்கிற திவ்ய ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் அனுபவித்தவர். கடைசியிலே இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு பகுதியிலே அந்த எம்பெருமான் தன்னை ரட்சித்தருள வேணும் என்று அவனிடத்திலே சரணமடைந்து பிரார்த்திப்பதாக சில ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. அதிலே இப்பொழுது 92வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 92வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? பெருமானே, உன்னை பற்றியிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் பெரிய மகரிஷிகள், ஆழ்வார்கள் என்று ஆச்சாரியர்கள் என்று அவர்களெல்லாம் பற்றியிருக்கிறார்கள். ஆனால் நானும் உன்னை பற்றியிருக்கிறேன். நான் இப்படி செய்வது மிகவும் நீச்சமான செயல் அல்லவா? அவர்கள் எங்கே, நான் எங்கே? உயர்ந்தவர்கள், அதாவது முனிவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், மற்றைய அதாவது இவருக்கு தமக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களை சொல்லிக் கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன் என்று கொள்ளலாம். அவர்களெல்லாம் மிகவும் ஞானமுடையவர்கள், உன்னிடத்திலே மிகவும் பக்தி உடையவர்கள், ஈடுபாடு உடையவர்கள். அவர்கள் செய்கிற செயலை நானும் செய்கிறேன். இப்படிப்பட்ட என்னுடைய செயலை நீ பொறுத்தருள வேணும் என்று சொல்லுகிற பொழுது அதை ஒரு அழகான சிறிய உதாரணத்தோடு தெரிவிப்பது இந்த ஸ்லோகத்திலே மிகவும் விசேஷம். பாலப்ளவகைவ தரளோ மாருதி ஜாதிரிதி சாகரம் தரித்து மனாஹ பிரார்த்தயே த்வாமச்சுத காங்கித பதபத்ம க்ஷமஸ்வமம காபேயம். நான் எப்படிப்பட்டவன் என்னால் பாலப்ளவகைவ, நான் எப்படிப்பட்டவன்? சிறிய குரங்கு போலே என்றார் தம்மை. அதாவது நைச்சியானுசந்தானத்தாலே வேதாந்த தேசிகன் தன்னை ஒரு சிறிய குரங்காக சொல்லிக் கொள்ளுகிறார். மிகவும் சின்ன குரங்கு. அது என்ன பண்ணுகிறது என்னால் சாகரம் தரித்துமனாக, சாகரம் தரித்துமனாக, கடலை தாண்ட வேண்டும் என்று நினைக்கிறதாம். கடலை தாண்ட வேண்டும் என்று சிறிய குரங்கு. சாதாரணமாக சொல்லுவதுண்டு, குரங்குகள் என்றால் அதற்கு தண்ணீர் என்றால் மிகவும் பயமாம். தண்ணீர் அருகிலேயே போகாதாமா குரங்குகள். நான் என்ன சிறிய குரங்கு, அதுவும் மிகவும் இளம் பருவத்திலே இருக்கக்கூடிய குரங்கு. நான் என்ன பண்ணுகிறேன்,
இந்த சாகரத்தை தாண்ட நினைக்கிறேன், கடலை தாண்ட நினைக்கின்ற குரங்காய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடலை தாண்டணும்னா அதற்கு நிறைய சக்தியெல்லாம் வேணுமே அப்படின்னு கேட்டால் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மாருதி ஜாதிரிதி. மாருதி என்னால் யார்? மருத் என்பது வாயுதேவனுடைய பெயர். மாருதி என்னால் மருத் அவனுடைய பிள்ளையாகையினாலே, வாயுபுத்திரனாகையினாலே ஹனுமானுக்கு மாருதி என்ற பெயர் உண்டு. அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மாருதி ஹனுமான் கடலை தாண்டி விட்டான். ஹனுமான் கடலை தாண்டினான்னா நானும் தாண்ட முடியுமா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன ஒரு சின்ன குரங்கு, அனுமானும் குரங்கு, நானும் குரங்கு. ஆனால் அனுமான் தாண்டினான், நான் ஒரு பாலப்ளவகன். பிளவகா பிளவங்கமாக இதெல்லாம் குரங்கை குறிக்கக்கூடிய சொற்கள். நானும் அனுமானுடைய ஜாத்தியைச் சேர்ந்தவன் என்கிற காரணத்தினாலே, அதாவது அனுமானும் குரங்காய், அவன் குரங்கு ஜாத்தியைச் சேர்ந்தவனாயிருந்தான், நானும் அதே குரங்காய் இருக்கிறேன், ஆகையினாலே நானும் தாண்டி விடுவேன் என்று நினைத்து அறிவீனமாக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறேன் சொல்லுகிறார். பாலப்ளவகைவ. அதுக்கு மேலே தரளஹா. தரளஹா என்னால் என்ன? எதிலையுமே நிலையற்றவன் என் அர்த்தம், உறுதியற்றவடியேன் என்று அர்த்தம். அப்படி நான் என்ன பண்ணுகிறேன்? சாகரம் தரித்தும் அனாஹா, கடலை தாண்டுவதற்காக. இங்கே இவர் எந்த கடலை தாண்ட வேண்டும் என நினைக்கிறார் என்று பார்த்தால், இவர் பிறவியாகிற பெருங்கடலை தாண்ட நினைக்கிறார் என்று கூட கொள்ளலாம். அதனால் பிரார்த்தையே, உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். இப்படி நான் பண்ணுறது எப்படிப்பட்ட காரியம் என்னால் இந்த காரியத்திற்கு காப்பேயம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். காப்பேயம் என்னால் மிகவும் அற்பமான செயல்களை காப்பேயம் என்று சொல்லுவதுண்டு வடமொழி. ஆனால் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அல்லவா? கபி என்னால் குரங்கு. அப்போ காப்பேயம் என்னால் குரங்கினுடைய செயல். ஏதோ குட்டி குரங்கனுடைய செயலை போல ஒரு காரியத்தை நான் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ என்ன பண்ண வேண்டும் என்னால் க்ஷமஸ்வா, எனக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? அந்த என்னை மன்னித்தருள வேண்டும். நீ எப்படிப்பட்டவன்? காங்கித பத பத்மா. காங்கித பத பத்மா என்னால் என்ன? உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேராலும் விரும்பப்படுகிற திருவடிகளை உடையவன். திருவடி தாமரை, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை விரும்பாதவர்கள் எவர்? எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அடைய வேணும் என்று நினைக்கிறார்கள். அதனால் காங்கித பத பத்ம, எல்லோராலும் விரும்பப்படுகின்ற தாமரை திருவடிகளை உடையவனே என்ன சொல்கிறார்? மம காப்பேயங் க்ஷமஸ்வா, என்னுடைய இந்த அற்பமான செயல், குரங்கு குட்டியினுடைய செயல் போல இருக்கக்கூடிய செயல், இந்த செயலை நீ பொறுத்தருள வேணும் என்று துவாம் பிரார்த்தையே. அச்சுத துவாம் பிரார்த்தையே, உன்னை நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன்? பாலப்ளவகைவ தரளோஹோ மாருதி ஜாதிரிதி சாகரம் தரிதுமனாஹா. பெரிய சாகரத்தை தாண்டுவதற்கு எப்படி ஒரு சிறிய குரங்கு கூட்டி தானும் அனுமனுடைய ஜாத்தியைச் சேர்ந்தது என்பதை நினைத்து கொண்டு, அனுமன் செய்தான் என்னால் அவனுக்கு உண்டான தனிப்பட்ட சக்தி என்ன? அவன் என்ன குரங்கு ஜாத்தியில் பிறந்தவன் என்பதனாலேயா சமுத்திரத்தை தாண்டி விட்டான்? அதல்ல, அவனுக்கு தனிப்பட்ட சக்தி இருந்தது, அதனால தாண்டினான். ஆனால் எனக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் மிகவும் அற்பமானவன். ஆனாலும் என்ன செய்கிறேன்? சாதாரண ஒரு குரங்கு குட்டி எப்படி தன்னுடைய மூதாதையான அனுமன் செய்தான் என்று தானும் செய்ய முயற்சி செய்கிறதோ அதுபோல நானும் முயற்சி பண்ணுகிறேன். இப்படிப்பட்ட அல்பமான செயலை எம்பெருமானே நீ பொறுத்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே பாலப்ளவகைவ தரளோஹோ மாருதி ஜாதிரிதி சாகரம் தரித்துமனாஹ. மாருதி ஜாதிஹி இதி, மாருதியினுடைய ஜாதி. மாருதி எந்த இனத்திலே பிறந்தான்? அவன் குரக்கினத்திலே பிறந்தான். நானும் அதே குரக்கினத்திலே பிறந்திருக்கிறேன் என்று ஒரு குரங்கு கடலை தாண்டுவது எவ்வளவு அறிவீனமோ அப்படிப்பட்ட அறிவீனமான செயல்களைத்தான் நானும் செய்கிறேன். என்னுடைய முன்னோர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் மகர்ஷிகள் எல்லாம் உன்னை பற்றி உய்ந்து போனார்கள். அதுபோல நானும் உன்னை பற்றி உய்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்கள் எங்கே, நான் எங்கே? அவர்கள் மாருதியினுடைய ஸ்தானத்திலே என்றால் நான் சாதாரண ஒரு குரங்கு குட்டியினுடைய ஸ்தானத்திலே. இந்த செயலை நீ பொறுத்தருள வேணும் என்று எம்பெருமானை இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானே, நீயே என்னை தாய் போல இருந்து காக்க வேண்டும். தாயார் எப்படி ஒரு குழந்தையை கை நழுவி விழுந்து விட்டால், எங்கேயோ இல்லை, கடல்
கடற்கரைக்கு அழைத்து செல்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தையை வேடிக்கை காட்டுவதற்காக திடீரென்று கடலினுடைய அலையிலே அந்த குழந்தை அகப்பட்டு கொண்டு விட்டதானால் என்ன செய்வாள் தாயார்? தானும் அதிலே குதித்து எப்படியாவது அந்த குழந்தையை மீட்டு விடுவாள் அல்லவா? அதுபோல இந்த சம்சார சாகரத்தில் விழுந்து கிடக்கிற என்னை நீதான் மீட்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அச்சுத விஷயாக்ராந்தம் பவார்ணவார்த்த பிரமி நிமஜ்ஜந்தம் ஜனனீஸ்தனந்தயமிவ மாமுத்ருத்ய சேவஸ்வஸ்வயம் பத்யம். அச்சுத, ஹே அச்சுத. அச்சுத என்னால் அந்த எம்பெருமான் அடியவர்களுக்கு மெய்யனாய் அடியவர்களை கைவிடாதவனாய் எழுந்தருளிருக்கிறான் அல்லவா திருவேந்திரபுரத்திலே எம்பெருமான். அதனால் அவனுக்கு அச்சுதன் என்று பெயர் உண்டு. அச்சுதன்னாலே கை நழுவ விடாதவன், யாரை? அடியவர்களை. அதனால்தான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயரே அச்சுத சதகம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனால் விஷயாக்ராந்தம், நான் எப்படிப்பட்டவன்? பவார்ணவார்த்த பிரமி நிமஜ்ஜந்தம், பவார்ண ஆவர்த்த பிரமி நிமஜ்ஜந்தம். பவார்ணம் என்னால் பிறவி பெருங்கடல், அதனுடைய ஆவர்த்தம் என்னால் ஆவர்த்த பிரமி என்னால் அதனுடைய சுழல்கள், அதிலே நிமஜ்ஜந்தம், நான் அதில் அப்படியே மூழ்கி கிடக்கிறேன். பிறவியாகிற பெருங்கடலிலே விழுந்து அதனுடைய சுழலிலே அகப்பட்டு கொண்டு உள்ளுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறேன், வெளியில் வருவதற்கு வழியே இல்லாமல். அதுக்கு மேலே விஷய ஆக்ராந்தம், அங்கே உள்ளுக்குள்ளே கடலிலே விழுந்து விட்டால் அங்கே முதலை சுறா என்று பல வஸ்துக்கள் பல ஜந்துக்கள் நம்மை கொன்று தின்பதற்காக வருமல்லவா? அதுபோல் இந்த பிறவி பெருங்கடலிலேயும் கூட எனக்கு என்ன வந்திருக்கிறதுன்னா, இது விஷயங்கள் எல்லாம் அது ஒரு முதலை என்று சொன்னால் இங்கே 5 முதலை என்று சொல்லுவார்கள். முதலை எல்லாம் ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு முதலை போலே நம்மை அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றன. விஷயா ஆக்ராந்தம், அப்படி இருக்கிறேன் நான். ஆனால் நான் விழுந்து விட்டேன் இப்பொழுது கடலிலே. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை ஜனனி ஸ்தனந்தயமிவா உத்ருத்ய. ஸ்தனந்தயம், அதாவது ஸ்தனந்தயம் முளைப்பால் பருகுகின்ற குழந்தையை ஜனனி தாயானவள் எப்படி அப்படி எடுத்து விடுவாளோ, அதாவது கடலில் விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை இவளே கடற்கரைக்கு அழைத்து சென்றால் வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று கடலில் விழுந்து விட்டது என்னால் அப்பொழுது தாயார் பதறியடித்து கொண்டு போய் அந்த குழந்தையை மீட்பாள் அல்லவா? அதுபோல ஸ்தனந்தயமிவ ஜனனி, ஸ்தனந்தயம் முளைப்பால் பருகுகின்ற குழந்தை கை நழுவி போனால் ஜனனி தாயானவள் எப்படி அதை மீட்பாளோ அதுபோல எம்பெருமானே மாமுத்ருத்யா, என்ன நீ என்ன பண்ண வேண்டும்? அப்படியே கடலிலிருந்து நீதான் இந்த பிறவியாகிற பெருங்கடலிலிருந்து என்னை நீ எடுக்க வேணும் என்று சொல்கிறார். எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மேலே சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சேவஸ்வஸ்வயம் பத்தியம். எனக்கு அதாவது குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்து விட்டது, கடலில் விழுந்தது, அதனால் குழந்தைக்கு ஏதோ வந்து விட்டது என்னால், அது முளைப்பால் பருகுகிற குழந்தை, அதற்கு போய் பெரிய மருந்தை எல்லாம் கொடுக்க முடியாது. அதற்காக என்ன பண்ணுவாளாம், தாயார் தான் மருந்தை உட்கொண்டு தன்னுடைய முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை சேர்ப்பாளாம். இது அந்த காலத்திலே இருந்த ஒரு பழக்கம். அது அதாவது குழந்தைக்கு ஏதாவது மருந்து கொடுக்க வேண்டும் என்றால் அதை குழந்தைக்கு நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த பத்தியத்தை எல்லாம் என்ன பண்ணுவாள், மருந்தையெல்லாம் தாயார் உண்பாள். அதுக்கப்புறம் அவள் பால் கொடுக்கிற பொழுது, அதற்காகத்தான் இங்கே ஸ்லோகத்தில் ஸ்தனந்தயமிவா என்று தம்மை சொல்லிக்கொண்டார். நான் முளைப்பால் பருகுகின்ற ஒரு குழந்தையை போலேன்னு சொன்னார். முளைப்பால் பருகுகின்ற குழந்தைக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு மருந்தை தாயார் அருந்தி தன்னுடைய முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுப்பாளாம். அதுபோல் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சேவஸ்வ பத்தியம் ஸ்வயம் பத்தியம், என்ன பண்ண வேண்டும், எனக்கு எது நன்மையானதோ அந்த பத்தியத்தை துவம் சேவஸ்வான்ற நீ கைக்கொள் என்கிற. நமக்கு வேண்டியதை எம்பெருமான் தான் செய்யணும் என்கிற கருத்தை எவ்வளவு அழகாக இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அதாவது இந்த கருத்தை அப்படியே அடியொற்றி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் என்கிற தம்முடைய திவ்ய கிரந்தத்திலே, அது எம்பெருமானார், இங்கே எம்பெருமானை பார்த்து இவர் சொன்ன வார்த்தையை அங்கே அவர் எம்பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், அவர் நீர்தான் எனக்காக எல்லாம் செய்ய வேணும் என்கிறார். என்ன சொல்லுகிறார், அன்னை குடிநீர் அருந்தி
அழுங்குழவி தன்னின் நோய் தன்னை தீராளோ, என்னே எதிராஜா எனக்கா எல்லாம் நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை என்று இதே கருத்தை அன்னை குடிநீர் அருந்தி, குடிநீர் என்னால் அந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய மருந்து, அது கஷாயம் என்று சொல்லுவார்கள். அன்னை குடிநீர் அருந்தி அழுங்குழவி நோய் தன்னை தீராளோ, குழவியினுடைய குழந்தையினுடைய நோயை அவள் தீர்ப்பாள். அதுபோல நீ எனக்காக எல்லாம் செய்து என்னுடைய நோயை தீர்க்க வேண்டும், பிறவியாகிற நோயை நீ தீர்க்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். உயர்ந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।